அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அரசாட்சி தனத்தாக்கி அவன் சாட்சி நபியாக்கி ஆட்சி செய்யும் மேக இறைவனே போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நான் உங்களிடம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பெற்றோரை பேணுவோம். அல்லாஹ் தஆலாவின் படைப்புகளிலே மிகச் சிறந்த படைப்பு மனித படைப்பு. அப்படிப்பட்ட மனித படைப்பை அல்லாஹ் பெற்றோர் என்னும் உறவுமுறையின் மூலம் உலகத்திற்கு கொடுத்துள்ளான். அப்படிப்பட்ட பெற்றோரை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறுகிறான், வபில் வாலிதைனி ஹுசானா, உங்களுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள், அவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். மேலும் பலா தகுல்லஹுமா உஃபி, உங்களுடைய பெற்றோரை நோக்கி சீ என்று கூட கூறாதீர்கள் என்று அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான். அந்த அளவிற்கு மனிதர்கள் பெற்றோரிடம் கண்ணியமாக நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் மனித குலத்திற்கு வலியுறுத்துகிறான். மேலும் ஒரு தடவை அபூ உமாமா என்கிற ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்பார்கள், யா ரசூலுல்லாஹ், ஒரு மகன் தன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை குறித்து சொல்லுங்கள் என்று கேட்பார். நீண்ட பட்டியல் வரும் என்று எதிர்பார்த்தார். இல்லை, ஏமாற்றம் அடைந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வார்த்தையில் கூறிவிட்டார்கள், வஹுமா ஜன்னதுக அவ் நாருக, அவர்கள் இரண்டு பேரும் உன்னுடைய சொர்க்கமாக இருப்பார்கள் அல்லது உன்னுடைய நரகமாக இருப்பார்கள். நீ சொர்க்கம் போவதாக இருந்தாலும் அவர்களை வைத்து போய்விடலாம், நீ நரகம் போவதாக இருந்தாலும் அவர்கள் உன்னை நரகத்தில் தள்ளி விடுவார்கள். அவர்களுடைய பத்துவாக்கள் போதும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் தாயின் காலில் தான் சொர்க்கம் என்றும் தந்தையின் பொருத்தத்தில் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்து இருக்கிறார்கள். அதுபோல ஒரு நாள் யுரேஜ் என்கிற வணக்கசாலி தொழுது கொண்டிருக்கும் போது அவரின் தாயார் அவரை அழைத்தார். இறைவா, என் தாயார் தொழுகை என்று அவர் எண்ணிவிட்டு தொழுகையை தேர்ந்தெடுத்து விட்டார். இரண்டாவது முறை அவர் தாய் அழைக்கும் போது அவர் பதில் அளிக்காமல் தொழுது கொண்டிருந்தார். மூன்றாவது முறை அழைத்த போதும் அவர் பதில் அளிக்காமல் தொழுது கொண்டிருந்தார். அந்த தாய் அவர் மீது கோபமாக, உன் வாழ்க்கையில் ஒரு விபச்சாரியை பார்க்காமல் அல்லாஹ் உன்னை மரணிக்க செய்ய மாட்டான் என்று சாபமிட்டார்கள். சில காலங்களுக்கு பின் ஒரு பெண் ஆட்டினின் ஒருவருடன் விபச்சாரம் செய்து கர்ப்பமடைந்தாள். அவள் தவறு வெளியே தெரிந்துவிடுமோ அவர் அஞ்சிய போது அந்த ஆட்டினியன் கூறினான், உன் குழந்தைக்கு தந்தை யார் என்று யாராவது கேட்டால் வணக்கசாலியான துரையை கூறிவிடு என்று கூறினான். அதுபோல் அந்த பெண்ணும் கூறிவிட்டாள். இதை அறிந்த மக்கள் கோபமாக துரைஜ் சொல்லும் வணக்க ஸ்தலத்தை உடை தெரிந்தன. அதிகாரிகள் துரைஜை கைது செய்து தண்டனை மைதானத்திற்கு அழைத்து செல்லும் போது அவர் மனதில் தன் தாய் சாபமிட்டது நினைவுக்கு வந்தது. தன் தாய் சாபம் படுத்தது என்று அவர் மனதில் சிரித்தார். அந்த அதிகாரிகளிடம் 2 ரக்காய் தொழ அனுமதி கேட்டார். 2 ரக்காய் தொழுத பிறகு அந்த குழந்தையின் காதலுக்கு மெதுவாக, உன் தந்தை யார் என்று கேட்டார். அல்லாஹ் அந்த குழந்தையை பேச வைத்தான். இயல்புக்கு மாறாக அந்த குழந்தை பேசியது, என் தந்தை இன்னும் ஆட்டினேன் என்று கூறியது. எல்லா மக்களும் ஆச்சரியத்தில் மூழ்கி போனார்கள். பிறகு தக்பீர் தக்லீல் கூறி, உங்களுடைய வணக்க ஸ்தலத்தை தங்கத்தாலும் வெள்ளியாலும் கட்டி தருகிறோம் என்று கூறினார்கள். எனக்கு அதெல்லாம் வேண்டாம், முன்பவர்களே மன்னால் அமைத்து தந்தால் போதும் என்று துரைஜ் கூறிவிட்டார். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். துரைஜ் இன்னும் மார்க்கத்தை விலகியவராக இருந்தால் அவர் நீண்ட நேரம் தொழுவதை விட தன் தாய்க்கு பதிலளிப்பது அவசியம் என்பதை அறிந்திருப்பார். எனவே பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.